இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயில் மெயின்டெனன்ஸ். மிஷினை எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ், நான் 0 மெயின்டெனன்ஸ் சொன்னேன். சரி, ஓகே, 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த மிஷினை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேலை? நேராக அந்த மிஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மிஷினை வந்து டேபிள் ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டு, இந்த டஸ்ட்டு, இங்கெல்லாம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மிஷினை சாய்க்கணும். மிஷினை சாய்ச்சிட்டு மிஷினில் இருக்கிற இந்த ஏரியா டஸ்ட் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த ஏரியா டஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் வர டஸ்ட்டெல்லாம் வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணணும். குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மிஷின் சாய்க்கும் போது ஃபிங்கர் தெரியாமல் குழந்தைங்க, நீங்கள் எங்கேனாச்சும் உங்கள் கவனம் மாறி இருந்ததுன்னா ஃபிங்கர் வைக்கும் போது இது வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எட்ஜ் வரைக்கும் ரொம்ப கார்னர் வரைக்கும் போகும். அதனால் குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஒர்க்கை பண்ணாதீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கடையிலையோ பசங்களை வச்சு யாரும் பண்ணாங்க, சின்ன பசங்களை வச்சு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இந்த ஆயில் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இந்த ஆயிலை ரிமூவ் பண்ணி புது ஆயில் ஊற்றிக்கிறோம். இதை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் மேக்னெட் ஒன்று இருக்கும். அது மேக்னெட் கம்பல்சரியாக இருக்கணும், ஆயில் ஸ்மெல் வராமல் மெட்டல் எல்லாமே அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரிம்மிங் காயில் செக்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே இது ஹெவி கொஞ்சம் ட்ரிம்மிங் காயில் செக்ஷனுக்காக. மிஷினை நம்ம சாய்ச்சோம் அப்படின்னா எரர் வரும். சேஃப்டி சுவிட்ச் ஆன் இப்போ நான் நிமித்திட்டேன் அப்படின்னா அந்த எரர் போயிடும். எரர் போயிடுச்சு. இதில் மெயின்டெனன்ஸ்ன்றது இவ்வளோ தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு நாய்ஸோ மிஷினில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தருவாங்க. இது வந்து அவங்களோட பார்கோடு, மேக்கிங் பை பார்கோடு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பெடல் மிதிக்கும் போது பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கிளச் மோட்டர் மாதிரி இருக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பவர் சேவர் மெயின் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பவர் சேவர். A to B பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் சேவர். மிஷின் வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரிவ்யூ தெரியும். ஆல்ரெடி வந்து சென்னையில், இந்தியாவில், வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஜாக் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க சப்ளையர்ஸ்லாம் பெரிய பெரிய சப்ளையர்ஸ். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலக அளவில் பேர் போன கம்பெனி வந்து ஜாக்கு. இதுக்காக நம்ம என்ன அப்படி நம்ம பண்ணுறோம், கீர்த்தி ஸ்விங் மிஷின் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்களை மிஷினை வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இன்னி வரைக்கும் 10 வருஷமாக தைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஜாக்கு பழைய மாடல் மிஷின் வாங்கி. இப்போ இந்த மிஷின் வந்து டோட்டலாக என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த கர்வ் வந்து கொடுப்பாங்க. இந்த கர்வ் இருக்கும். இந்த டிசைனில் 2 பக்கம் வந்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஜாக்னு வரும். நூல் மாட்டிச்சுன்னா தயவு செய்து சொல்கிறேன், ஏதாச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதில் இந்த ஹோல் இருக்குது சொல்லிவிட்டு இந்த வழியாக உள்ளே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் திருப்பக்கூடாது. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எங்களை ரிமைண்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். யாராவது இருந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம் ஜாக்கில் உங்களுக்கு டோட்டலாக அப்டேட் பண்ணுவோம். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா